ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம அடிஷன் ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ரெண்டு நம்பரை கூட்டுதல் பண்ணுறது எப்படி ஈஸியாக பண்ணுறது, எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் ஈஸியாக பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 48 + 77 சரிங்களா. அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 125 இங்கே இருக்குது. இது எப்படி பண்ணணும்னா இந்த 48 இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 48 ஓட டென்ஸ், அதாவது 48 கீழே ஜீரோவில் முடிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா 50 இருக்குது. ஸோ அது 50 எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி 77 ஜீரோவில் முடிகிறது பார்த்தீங்கன்னா 80. பார்த்தீங்கன்னா இங்கே 80 ப்ளஸ் இங்கே 50, இது ஆட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 50 + 80 130, அந்த ஆன்சர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 48ல் இதில் அந்த 50 எடுத்திருப்பீங்க. இப்போ 48 50 மைனஸ் பண்ணால் 2 வரும். அதே மாதிரி இங்கே 80 எடுத்திருக்கீங்க. இந்த 80க்கு பார்த்தீங்கன்னா 80 - 77 3 வரும் சரிங்களா. அந்த ரெண்டு நம்பரும் கூட்டி நீங்கள் மைனஸ் பண்ணிடணும். கடைசியாக இந்த ஆன்சர் கிடைக்கிறதோட மைனஸ் பண்ணணும். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு இந்த 48 கிட்ட ஜீரோவில் முடிகிறது பார்த்தீங்கன்னா 50, 77 80 முடியுது. ஸோ அது ரெண்டு ஆட் பண்ணியிருக்கோம், 130 நமக்கு கிடைச்சிடும். அந்த 130 ஆன்சரை இதோட ரெண்டும் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 5 இதில் 2, இதில் ஒரு 3 நம்பரு நமக்கு டெஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த 5 அந்த 2 கூட்டினா 5 வரும். அந்த 130 கூட இந்த 5 மைனஸ் பண்ணிங்கன்னா 125, அதுதான் நமக்கு கிடைக்க போகிறது ஆன்சர் சரிங்களா. இதுதான் ஈஸியான மெத்தடு. இது என்னன்னா பெரிய நம்பர் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இது சின்ன நம்பருங்காட்டி நமக்கு நார்மலாகவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் பெரிய நம்பர் பண்ணியிருக்கலாம். 646 237, 646 ஜீரோவில் முடிகிற மாதிரி பக்கத்தில் நம்பர் பார்த்தீங்கன்னா 650, இதில் பார்த்தீங்கன்னா 240 சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா அது ரெண்டு ஆட் பண்ணுங்க, 650 + 240 உங்களுக்கு ஈஸியாக 890ன்னு வரும். அப்போ இந்த டெஃபிஷியன்ட் நம்பர் இருக்கும். இதில் ஒரு 4 நம்பர் கம்மியாக இருக்கா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பர், அது ரெண்டு சேர்த்துனீங்கன்னா 7 வரும். கடைசி இந்த ஆன்சர் கூட அந்த 7 மைனஸ் பண்ணிடுங்க. பாருங்க, இங்கே 890 கூட 7 மைனஸ் பண்ணால் 883, அதுதான் நமக்கு ஆன்சராக கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் ஈஸியான மெத்தடில் இது ஒரு ட்ரிக்கு எப்படி கூட்டுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் எப்படி சப்ட்ராக்ஷன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. மேலும் இது போல் வீடியோஸ்க்கு சேனல் லைக் பண்ணுங்கள்.